ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோடு பார்க்கலாம். ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 37வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி இந்த போரை புறக்கணிச்சிட்டு இந்த போரை விட்டுட்டு நீ ஓடி போன அப்படின்னா உன்னை கோழை அப்படின்னு எல்லாருமே கேலி பண்ண ஆரம்பிப்பா. இந்த மாதிரி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருக்கும்போதே உன்னோட மக்களும் சரி உன்னோட எதிரிகளும் சரி உன்னை கண்டபடி திட்ட ஆரம்பிப்பா. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே இருக்கிற பயம் எதிரிகளுக்கு போயிடும். நீ ரொம்ப வீக், நீ ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உன் ராஜ்யத்தில் போர் தொடுத்து வர ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம். அதாவது நம்ம கிருஷ்ணர் இப்போது அர்ஜுனனை பார்த்து கேட்குறாராம், உனக்கே இவ்வளோ பயம் இருக்கிறது, நீ இந்த போரில் கலந்துக்கிட்டனா உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும், 2 சான்ஸ் தான் இருக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது என்ன ஆகுங்கிற அந்த 2 ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்று ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம், இந்த போரில் நீ பங்கேற்றுக்கிட்டு இறந்து போயிட்டனா, அதாவது இந்த போரில் உன்னை கொண்டுட்டானா உன்னோட ஆத்மாவை நானே ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போவேன். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹிம். அது நீ தோத்தா உன்னோட உடல் இறந்து போயிடும், உன்னோட ஆத்மாவை நான் கொண்டு போவேன். இதுவே நீ ஜெயிச்சிட்டா ஜித்வாவா போக்ஷ்யசே மஹிம், ஜெயிச்சிட்டா இந்த பூலோகத்திலேயே உன்னால் ஆட்சி செய்ய முடியும். அதாவது நீ தோத்துட்டனா உன்னை நான் சொர்க்கத்தில் கொண்டு போய் ஆட்சி செய்ய வைப்பேன், ஜெயிச்சிட்டனா நீ பூலோகத்திலே இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யலாம். எப்படி இருந்தாலும் நீ ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவாக தான் இருப்பேன், உன்னோட பதவியை இன்றைக்குமே நான் இழக்க விட மாட்டேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம் ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். உனக்கு உண்டான கடமையை நீ கரெக்டாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உன்னோட கிருஷ்ணர். உன்னோட கடமையை நீ ஒழுங்காக செஞ்சாலே போதும், உனக்கு என்னென்ன வேணும் கேளு, நான் எல்லாத்தையுமே தரேன். ஆனால் கடமையை செய்யாமல் நீ கேட்குற எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நான் தரமாட்டேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தவும் பயந்து நம்ம ஓடக்கூடாது. எந்த ஒரு சேலஞ்ச், எந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம் நம்ம ஓடக்கூடாது. ஒன்று அந்த சேலஞ்சை நம்ம இறங்கி நம்ம அந்த வேலையை செய்தோம், ஆனால் அதில் ஒன்று ஜெயிப்போம் இல்லை தோப்போம். ஆனாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு நம்மளுக்கு இருக்கும்ல. அதே போலத்தான் நம்ம அர்ஜுனன்கிட்டையும் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறார், எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் பயந்து ஓடாதே, அதில் கொஞ்சம் பங்கேற்றுப்பார், அதில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பார். ஜெயித்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பங்கேற்காமலேயே நீ விலகி போகிறது உன்னோட கோழைத்தனத்தை காட்டுறது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.